ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்கள் வரிசையிலே நாம் இன்று சேவிக்கப் போவது திருவாலி என்று சொல்லக்கூடிய திருநகர். இந்த திவ்ய தேசத்திற்கு திரு ஆலி என்று ஏன் பெயர் வந்தது? நரசிம்ம அவதாரத்தோடு தொடர்புடைய திவ்யதேசமாக இந்த திருவாலி திருநகரை கருதப்படுகிறது. எப்படி? ஹிரண்யகசிபு மிக பயங்கரமான அசுரன், யாராலும் வெல்ல முடியாத அசுரன், யாராலும் இதுவரை கேட்கப்படாத வரங்களை கேட்டு பெற்ற அசுரன். தன்னுடைய மகனான பிரகல்லாதன் தனக்கு எதிராக அசுர குலத்திற்கே எதிராக விளங்கி தான் யாரை எதிரியாக கருதுகிறோமோ அவனையே நாயகனாக கொண்டாடுகிறானே என்ற கோபத்திலே பிரகல்லாத ஆழ்வானுக்கு பல்வேறு சித்திரவதைகளை தந்தான். பிரகல்லாத சரித்திரம் சொல்லக்கூடிய வகையிலே பிரகல்லாத ஆழ்வானை கடுமையான காராகிரகத்திலே அடைத்து, அதாவது ஒளியில்லாத ஒரு சிறையிலே தள்ளி சித்திரவதை செய்து அதிலும் மீண்டு வந்த பிரகல்லாதனுக்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக யானைகளை விட்டு மிதிக்க சொன்ன பொழுது அந்த யானைகளே பிரகல்லாதனை தோளிலே தூக்கி வந்து விட்டதாம். அதிலும் வெற்றி பெற முடியவில்லை. சரி, இவனை எப்படி வீழ்த்துவது என்று மலையிலிருந்து உருட்டிவிடச் சொன்னான். அப்பொழுதும் நாராயண நாமத்தை சொல்ல உமாதேவி தாயார் காப்பாற்றி அதிலிருந்து மீண்டான் பிரகல்லாதன். இன்னும் வெகுண்டெழுந்த ஹிரண்யகசிபு கோபம் கொண்டு பிரகல்லாதனை கடலையே தூக்கி வீசுங்கள் என்று சொன்ன பொழுது, கடல் என்பது மகாலட்சுமியின் பிறப்பிடம் என்பதால் அந்த அலைகளை காப்பாற்றி பிரகல்லாதனை கரை சேர்த்து விட்டதாம். அதற்கு பிறகும் கோபமே அடங்காத ஹிரண்யகசிபு பாம்புகளை கொண்டு பயமுறுத்தி பாம்புடைய விஷத்தை பிரகல்லாத ஆழ்வானுடைய தாயார், அதாவது தன்னுடைய மனைவியின் கையால் கொடுத்து, உன் மகனுக்கு கொடு, அவன் அதை அருந்த வேண்டும் என்று சொன்ன பொழுதும் அந்த விஷத்தையும் நாராயண நாமத்தை சொல்லி அருந்த பிரகல்லாதன் அதிலிருந்து மீட்கப்படுகிறான். இப்படி பல்வேறு சித்திரவதைகளை செய்த ஹிரண்யகசிபு கடைசியாக நெருப்பிலே தூக்கி போட்ட பொழுதும் ஏதோ குளிர்சாதன பெட்டிக்குள் இருந்து வெளியில் வந்ததைப் போலே பிரகல்லாத ஆழ்வான் ஏதும் அறியாமல் வந்தான். இதற்கு மேலும் தாங்காது என்று சொல்லி, உன்னுடைய ஹரி எங்கே என்ற பொழுது அவன் தூணிலும் உள்ளான், துரும்பிலும் உள்ளான், எங்கும் உடன் என் கண்ணன் என்று சொன்னவுடன், இந்த தூணில் ஹரி இருக்கிறானா என்று கேட்ட பொழுது இருக்கிறான் என்று சொன்னவுடன் சிவபிரானால் வரம் தரப்பட்ட கதாயுதத்தை வாங்கி அந்த தூணிலே அடிக்க, அந்த தூணை பிளந்து கொண்டு புக்க நரசிம்மனாக எழுந்தருடைய நரசிம்ம பெருமாள் ஹிரண்யகசிபுவை நாராக பிடித்தறிந்து வீழ்த்தினான். இப்படி மகா ஆக்ரோஷமாக புறப்பட்டு வந்த நரசிம்ம பெருமாள் தனது கோபவெறி அடங்காமல் அந்த சராசரம் நடுநடுங்க இந்த திருத்தலத்திற்கு வந்து கர்ஜனை செய்தான். அந்த கர்ஜனை 14 புவனங்களையும் நடுங்க வைத்தது. இந்த எம்பெருமானுடைய கோபத்தை சாந்தப்படுத்துவது யார் என்று பார்த்த பொழுது, திருமாமகளை சரணாகதி செய்து மகாலட்சுமியே நீ சென்று அவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னவுடன் மகாலட்சுமி தாயார் நரசிம்மருடைய வலது தொடையிலே அமர்ந்து பெருமாளை பார்த்தவுடன் நரசிம்ம சுவாமி சாந்தமானார். திரு ஆலி, ஆலி என்றால் ஆலிங்கனம் செய்து, திருவான மகாலட்சுமி ஆலிங்கனம் செய்த பெருமாள் என்பதால் இந்த திருத்தலம் திரு ஆலி, திருநகரி என்று பேசப்படுகிறது. அப்படியானால் கோபமுடைய நரசிம்ம பெருமாளுடைய வேகத்தையும் கோபத்தையும் சாந்தப்படுத்திய மகாலட்சுமி தாயார் இந்த திருத்தலத்திலே சர்வானந்தமயமாக காட்சி தருகிறார். எனவே இந்த திருத்தல நரசிம்மர் அற்புதமான பெருமாள். அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த தோற்றமே அதி உன்னதமானது. முக்கியமாக இந்த திரு ஆலி என்ற ஊரை நகரமாக கொண்டு ஆலி நாடன் என்ற பெயரோடுதான் திருமங்கை ஆழ்வான் ஆட்சி செலுத்தினான், குறுநில மன்னனாக. எனவே இந்த திருத்தலத்தில் தான் பெருமாள் தாயாரோடு கல்யாண கோலத்திலே வந்து திருமங்கை மன்னரிடத்திலே நின்ற பொழுது திருவரங்க கஷேத்திர கைங்கரியத்திற்காக இந்த பெருமாளுடைய நகைகளை எல்லாம்
ஆதிநாடன் என்று சொல்லக்கூடிய திருமங்கை மன்னன் வாங்கி கொண்டு இறுதியாக பெருமாளுடைய பாதத்தை பார்த்தான். அதிலே இருக்கக்கூடிய மெட்டி வேண்டும். அதிகாலத்திலே திருமணமான ஆண்களும் காலிலே மெட்டி எறிவார். அந்த மெட்டியை கழட்டி தருக என்ற பொழுது பெருமாள் அதை என்னால் கழட்ட முடியவில்லை, முடிந்தால் நீ முயன்று பார் என்று சொல்ல, பலம் கொண்ட மட்டும் அந்த பெருமாள் பாதத்தில் இருந்த மெட்டியை கழட்டி பார்த்தும் நடக்காத படியினாலே நீ ஏதோ மாய மந்திரம் செய்து விட்டாய், அந்த மந்திரத்தை எனக்கு சொல் என்றவுடன் ஸ்ரீமன் நாராயணன் 8 எழுத்து மந்திரத்தை திருமங்கை ஆழ்வானுக்கு உபதேசமாக செய்ய, வாடினேன் வாடி வருந்தினேன் என்ற பாசுரத்தை அமைத்து ஞானம் பெற்று அற்புதமாக வைஷ்ணவ அடியவனாகவே மாறி மழை மழையாக பாசுரங்களை பொழிந்தார் திருமங்கை ஆழ்வார். எனவேதான் இந்த கேத்திரத்திலே திருமங்கை ஆழ்வார் 41 பாசுரங்களையும், குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரமாக மொத்தமாக 42 பாசுரங்களை பெற்ற திருத்தலமாக இந்த திருத்தலம் திகழ்கிறது. நரசிம்ம பெருமாளாக விளங்குவதால் சுவாதி நட்சத்திரம் பிரதோஷ காலத்திலே இந்த பெருமாளை நாம் சேவித்தால் அத்துணை இன்பமயமான வாழ்வு நமக்கு கிடைக்கும். அந்த வாழ்வு தித்திக்கும். ஏன்? இந்த எம்பெருமான் பிரகலாதனுக்காக அவன் கேட்டுக்கொண்ட காரணத்திற்காக நீக்கமர நிறைந்திருந்த பெருமாள் தூணிலிருந்து புறப்பட்டு வந்து அவனை காத்தான் அல்லவா? அப்படி பிரகலாதனை போல் யாரெல்லாம் பக்தி செய்கிறீர்களோ அவர்களுக்காக நான் வருவேன் என்று நிரூபணம் செய்யக்கூடிய எம்பெருமான் நரசிங்க பெருமானாக காட்சி தருகிறான். எனவே அந்த எம்பெருமானை நாம் சரணாகதி செய்தால் நமது பாபங்கள் எல்லாம் சோகங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். பொதுவாக வாழ்விலே எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் ஜாதகத்திலே 6ஆம் இடம் என்பது ருண சத்துஸ்தானம் என்று சொல்வார்கள். அதாவது கடன், பிணி, நோய் என்று சொல்வதற்கான இந்த ஸ்தானத்தை சொல்லுவார்கள். எதிரி போன்றவர்களை நமக்கு காண்பித்து தரக்கூடிய இடம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலே 6ஆம் இடம். எனவே ரணரோண சத்துருஸ்தானம் என்பதால் அதிலே தீய கிரகங்கள் இருந்தாலோ பாவனுடைய பார்வை இருந்தாலோ அவர்கள் நோயால் கஷ்டப்படுவார்கள், விரோதிகளால் கஷ்டப்படுவார்கள், கடன் வாங்கி கஷ்டப்படுவார்கள். இதனுடைய விளைவு அவர்கள் அந்த ஏக்கத்திலே மாண்டும் போய்விடுவார்கள், குடும்பமே தள்ளாடி போய்விடும். எனவே அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய துக்கத்தை நீக்கிக் கொள்வதற்கு இந்த திருவாலி சன்னிதானத்திற்கு வந்து மனமுருக நரசிம்ம பெருமாளை பிரார்த்தனை செய்தார். 6 வாரங்கள். 6 என்றால் சுக்கிரனுடைய எண். சுக்கிரன் தான் லட்சுமி கடாட்சத்தை அருளக்கூடியவர். அந்த மகாலட்சுமியே நரசிம்மனுடைய திருத்தொடையிலே அமர்ந்திருப்பதால் அள்ளி தரக்கூடியவள் இந்த தாயார். எனவே 6 வாரங்கள் விடாமல் வருகை தந்து வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை சனிக்கிழமைகளிலே இந்த பெருமாளை சேவிக்கும் பொழுது நமது வாழ்விலே பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து மறைந்து போய் இஷ்டமான வாழ்வு சித்திக்கும் என்பது தித்திக்கக்கூடிய உண்மையாகும். எனவே திருவாலி என்று சொல்லக்கூடிய உபதேசத்திற்கு வந்து இந்த எம்பெருமானை கண்டு வணங்கி நமக்கு தேவையான செல்வங்களை பெற்று உயர்வோம் ஆகும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.